யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற டைட்டில் கேட்கும்போது அண்ணாமலை பள்ளிகளுக்கு தான் ஞாபகம் வருது. ஆனால் அது நினைக்காதீங்க, ஏன்னா இது படம், சினிமா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசராக வந்து இன்னைக்கு டைரக்டர் ஆகி ஹீரோ ஆகியிருக்காரு அப்படின்னா இந்த முயற்சி எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா இப்போ அம்மா சொன்னாங்க அண்ணன் பேரரசை பற்றி, பயிலரங்கன்னா 55 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்காரு. இவங்களும் இவ்வளோ சாதிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, சீக்கிரத்தை கூப்பிட்றோம்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி ஒரு மீடியா நிற்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால் எல்லாருமே நீங்கள் இப்போ இருக்கிற மீடியாலாம் வந்து பண்ணாங்க 3 மணி நேரம் 4 மணி சொல்லி சொன்னாங்க. ஆனால் 100 நாள் வேலைக்கு போனால் கூட 1 மணி நேரம் வேலைக்கு வந்துடுறாங்க. இங்கே 4 மணி நேரம் மீடியா உட்கார வச்சுட்டு நிற்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு சொன்னேன், ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இது நம்மளுடைய யார் அந்த பையன், நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் டைட்டில் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எங்கள் சங்கத்தோட படம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்க்கணும். என்ன எப்படி நிறைய பேச ஆசை இருக்குது, டைம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் வந்திருக்க அத்தனை பேர் சொல்கிறேன், எங்கள் சங்கம் தான் நம்பர் 1ல போயிட்டு இருக்கு. அது நான் சொல்லுன்னு அவசியமே இல்லை, அப்படி சொல்ல விஜய். எங்கள் சங்கம் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாடு திரைப்பட சிறுமுறை சங்கம் சென்னையில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க எங்கள் சங்கம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் சங்கத்தில் எந்த சூழ்நிலையும் யார் ஏமாத்தாலும் விட மாட்டோம். அப்படி யாராவது ஏமாத்திரம் இருந்தாலும் எங்கள் சங்கத்தில் இருக்க விட மாட்டோம், உடனே அனுப்பிச்சிடுவோம். அதேமாரி சினிமாவை நம்பி யார் வந்தாலும் எங்கள் சங்கம் என்றைக்குமே குரல் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே பேச வரேன், ராஜன் சொல்லுவார், நம்ம ரங்கநாதன் சொல்லுவார், மேலே சார் என்னன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்த மாரி நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே என்ன மாரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. நான் ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் பேர் வரணும்னு வந்தேன், ரஜினி, கமல், அப்போலாம் விஜய் வரல, அஜித் வரல, அந்த மாரி ஒரு நடிகை வரும்போது பிக்சர் அது குறையா வந்து சினிமாவில் வந்து சேர்ந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட உண்மை, என்னோட நேர்மை, என்னுடைய யதார்த்தமான பேச்சு தான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன். எதை சொன்னாலும் நேருக்கு நேர் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடியவர். சங்கம்னா அது எங்கள் சங்கம் தான். 10 சைடில் போன் மாதிரி யார் சொல்லி வாட்ஸ்அப் போட்டு பேசுவேன். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போ இடையில கூட இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. அது என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா வளரும், ஒரு நடிகன் வளர முடியும், ஒரு டெக்னீஷியன் வர முடியும், ஒரு ஹீரோயின் வர முடியும், எல்லாம் ஒன்று. அதே மாதிரி இன்னைக்கு இந்த டேரக்டர் வந்து இப்போ இந்த படத்தை எடுத்தார், யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன்கிற படத்தை அவர் எடுத்து வந்திருக்காருன்னா இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. அது எதுவும் ஆதித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் இவர் மாரி பிடிச்சத மேலே கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை மீடியா வந்து நீங்களும் இதேமாரி ஒரு வளர்ச்சி நீங்கள் நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரோ நடிகராகவோ உங்கள் லட்சியம் என்னமோ வரணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்க, சினிமாவை நம்பி வாங்க, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் சொன்னாவில் பேர் விஜய், எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பேன், எதுக்கு கவலைப்பட மாட்டேன். தைரியமாக நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா இது மாலை வணக்கம் இல்லை. எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு அரங்கேஸ்வரர் பால்ராஜ். நான் தான் இயக்குனர் பேரரசுட்டு கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல, நேம் சொல்லிட்டாரு பேரரசு. நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்களா? நல்ல வேலை படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது வந்து ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது என்ன, அப்போ கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும்போது நம்ம டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததையா கேமரா என்ன ஷார்ட் என்னங்க தெரியும்னு அப்போவே கிண்டல் அடிச்ச ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே
அதாவது காசு வச்சிருக்கவங்க எல்லாருமே கதாநாயகம் தான், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தர் போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடிச்சு அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னொரு நல்ல விஷயத்த விட வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்காரு. ஏன்னா அவருடைய ஃபேஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அறிவிச்சவர் அனுப்பிச்சவன்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எனக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்க? கரெக்டான நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாழ்ந்துருவோம், ஏமாத்த வந்து கிட்டே சேப்பாடு கூட்டு வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னா ஏதாவது நிலத்தையெல்லாம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் கூட சல்லியர்கள் படத்தினுடைய தயாரிப்பு ஆரம்பிச்சவர் சுரேஷ் கமாய் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்க மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்கு. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில்னு சொன்னாதான் கவர்மெண்ட்டை நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்னைக்கு லெவலில் நம்முடைய இப்போ ஏன்னா தேர்தல் நடக்கலை, அறிவிச்சவர் அன்புச்செழியன் வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னார், நடக்கலை, இதுதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. இதில் என்னன்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து இங்கே பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில் போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. ஏன்னா இங்கே கோட்டையில் அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு. இதில் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்கு, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்கு. படம் ஒழுங்கா எடுக்கணும்னு சொல்லுங்க. படம் ஒழுங்கா எடுத்து நம்ம ஏன்னா அடுத்த போய் கை நிற்கிறோம். படம் ஒழுங்கா எடுக்க சொல்லுங்களேன். நம்ம டேரக்டர் கொடுத்து படம் எடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நம்பியே படம் எடுத்தா எப்படி கவர்மெண்ட் நம்ம ஆளுக்கு படம் எடுத்தா எடுக்க சொல்லுங்க. நம்ம படம் எடுத்தா எவனிட்டு கை நீட்ட வேண்டியதில்லைண்ணே. படம் எடுத்து பல்கொடி இப்ப அவர் தான் பேசுறது சொல்லுங்க. இப்ப சமீபத்துல இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தேன். இப்ப அண்ணனை வச்சு சொல்றேன், அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களுடைய உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களுடைய திறமை நம்பியும் படம் எடுத்தால் யாருக்கு கையெழுத்து. என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி. அண்ணன் தெளிவா பேசுவார். நான் தெளிவா பேசுறேன், அவரே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை விட நாங்க தான் அதிகமா படம் பார்க்கிறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களா 5 படம் பார்த்திருக்கோம். அதை சொல்லுங்களே. அதானே 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ். 5 படமும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க. கிளைமாக்ஸ்ல ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தா எவங்க படம் பார்ப்பாங்க? ஏன் கதை கேட்கும்போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்னத்தை நீங்க பணத்தை போட்டு படத்தை எடுக்க போறீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் ஒரு குளம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படலை. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சூப்பர் படம். நிச்சயமா அந்த படம் சூப்பர் கலக்கல் பஸ்குள்ள பண்ண போகுது. நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதிகமாக வரும். எதுக்கு சொல்றேன்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான ஒரு கதை இருக்கு. அந்த டைரக்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி முன்னிலேயே உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு. நம்ம அதாவது சுந்தரா டிராவல்ஸ் ஒன்று நடிகை, அதுக்கப்புறம் இனியா 2 பேரும் சேர்ந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சார். அடிக்கடி க்ளோஸ்அப் அதையே காமிச்சிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்குது. அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ். இல்லை சென்னையின் படம்லாம் வந்து சென்சாரில் தடை போட்டு போச்சு அதுன்னு சொல்கிறாங்க.
சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லது. ஏன்னா துணிச்சலாக கோயம்புத்தூர்லேருந்து வந்து பாலராஜன், அவரும் ஒரு பேர் சுரேஷ் அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னன்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க. இந்த தலைப்புறமல்ல யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ அவரே அவரை பையனா சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. அவரே அவரை பையன் சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, எல்லாருமே சொல்றது வழக்கமாக ஹீரோயின்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டு எங்கேயாவது வருதாங்க நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் எங்கே வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஹீரோயின் என்ன பேசுகிறாங்க சொன்னால் அவங்க ஒன்று தெலுங்கில் பேசுகிறாங்களா, ஹிந்தியில் பேசுகிறாங்களா, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனால் எடிட்டர்கிட்ட போனால் 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துட்டு போங்க சார், எவரும் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னென்னா, 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் வராது. இப்போ புதுசாக யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீதி எதுவுமே காசு கிடையாது. அப்போ போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி நாங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் புதுசாக நாங்கள் கண்டென்ட் வந்தோம்னா தான் எங்களுக்கு வந்து வருமானம். இப்போ தேவையில்லாமல் என்னையும் போட்டு நான் பேசுறதெல்லாம் போட்டு தமிழையும் போடுறாங்க. போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் விட்டுட்டு போயிடுவேன். எதுக்குன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல நாங்கள் மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒரு நல்லது எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு முடிஞ்சுன்னு சொன்னாங்க கேட்டு, இன்னைக்கு இப்போ மணி பாருங்க, வீட்டுக்கு போனாங்க, யோ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன். வீட்டில் ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்கே ஒரு இடி, இங்கே ஒரு இடி. ஆஃபீஸுக்கு போனேன், என்னையே நியூஸ் எடுத்துட்டு இருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானே கண்டென்ட் கொடுக்க முடியும் இப்படி. ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கலில் இருக்கிறார்களோ அதே போல மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கலில் தான் இருக்கோம். ஏன்னா யூடியூப், எத்தனை யூடியூப் இனிமேல் அடுத்த வரப்போகுது, இருக்கிற கூட போகிறாங்களேங்கிற பயத்துலேயும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யார் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன். வெற்றி பெறுவதற்கு தம்பி பாலராஜ வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்புலேயே அடிக்கடி சொல்ற மாதிரி புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போடுறாங்க, இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.